குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இன்றைக்கு PLA 2 வைத்து கூட்டம் போடுவதற்கு தேவையான மாவட்ட பொறுப்பாளராக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிவிக்கப்பட்டவர். எல்லாத்தையும் போடல, அன்புன்னு எல்லாத்துக்கும் போட்டு நியமனம் பண்ணி அதில் வாட்ஸ்அப் குரூப்லாம் நம்முடைய பொறுப்பாளர் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய கட்சி பொறுப்பாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவருக்கு உங்களை பற்றி நன்கு தெரியும். கட்சியோட நிர்வாகிகள் எந்த பகுதியில் யார் இருக்கிறார்கள், எந்த சமுதாயம் இருக்கிறது, எந்த சமூகம் இருக்கிறது, யாரை பயன்படுத்த வேண்டும், யாரை வேலை வாங்க வேண்டும், யார் வேலை செய்வார், இதற்காக பேசப்பட நினைக்க மாட்டான். இது ஒரு முக்கியமான கூட்டம். PLA 2க்கான PLA அரசு முகவர் பாமசாமி முகவர்கள் நிர்வாகி மத்திய பகுதி 6 பகுதிகளைச் சேர்ந்த பகுதி செயலாளர்களுக்காக பகுதி செயலாளர்களுடைய இஷ்டமூர்த்தி KM கோவி அவர்கள், அவரோடு வந்திருக்கின்ற ஐடியுடைய விருதுநகர் மண்டலத்தினுடைய இணைச் செயலாளர் சங்கர் ராமநாதன் அவர்கள், மேற்கொண்டு 2 இடம், இப்படி 3 6 நம்முடைய அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலர் KK பாண்டியர்கள், சிறுவாரூர் மாவட்ட செயலர் முகமது ஆசிப் அவர்கள், நம்முடைய ஐடியுடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்கள், நம்முடைய பொதுக்குழுவுடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர் கூட்டமைப்புடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி விருதுநகர் மண்டலத்துடைய பட்டக்கழக செயலரும் கூட்டு கமிட்டியுடைய PLA 2 தான். பட்டச்செயலாளர் ஒன்று. அதனால யாருமே கடைசி சீட்டு கிடைச்சிருக்காங்க முன்னாடி உட்காந்துங்கன்னா யாரையும் உட்கார வைக்க மாட்டேங்க. சில பேர் முக்கிய நிர்வாகிகள் நீங்க நாங்கள் சட்டமா இருக்கு அடிச்ச அணி மாவட்ட செயலர், பகுதி செயலர், ஒன்றிய செயலர், அணியுடைய மாவட்ட செயலர், பொதுக்குழு உறுப்பினர், இப்படிதான் இன்றைக்கு 5 ஆண்டு காலங்களாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் எவ்வளவு கஷ்டத்திலே, எவ்வளவு மனக்குழுக்கத்திலே இருக்கிறார்கள். அதை விட அதிகமான மனக்குழுக்கத்திலே, கஷ்டத்திலே வாக்களித்த வாக்காளர் குடும்பங்கள் இருக்கிறார்கள். காரணம், திமுக என்ற கட்சி ஆளுங்கட்சி ஆளுநர், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆளுநர் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாட்டு மக்களை பற்றியோ, உழைத்த திமுக நிர்வாகிகளை பற்றியோ, உங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களை பற்றியோ சிந்திக்காமல் திமுக தலைவர் இருக்கின்ற காரணத்தால் இனி ஒரு தவறை செய்யக்கூடாது, அண்ணா திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாட்டு மக்கள் முடிவோடு இருக்கிறார்கள். அந்த முடிவுக்கு இணையாக துணையாக நாம் உழைக்க வேண்டும். திறப்புல நடத்துவோம். நம்ம செஞ்ச திட்டங்களுக்கு தான் நம்ம திறப்புல நடத்துவோம். ஊராட்சி திட்டங்களுக்கு நம்ம திறப்புல நடத்துவோம். அண்ணாதிமுக ஆட்சியோட பல முறை ரயில்வே கேட்ட அளவுக்கு கூட நம்ம ஐடி சேர்ந்தாங்க. நம்ம பல்வாரி கார்த்தி எல்லாம் அந்த லிஸ்ட் எடுத்து சிவாஜி தேவர்மான பேர் வசந்த போட்டு, அப்பா எல்லாம் தெரிஞ்சா நான் போட்டது சரியாக திமுக பொய் பிரச்சாரம். இன்னைக்கு அதோடைய செலவு 61 கோடி, 44 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி 12 மீட்டர் அகலம், இத்தனை மீட்டர் நீளம் சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி மத்திய அரசு பெருசு வாங்கி மண் பரிசோதனை செய்து அதுல சேர்த்து வாங்கி எவ்வளவு ஆழத்துக்கு காய்ந்து போட வேண்டும், எவ்வளவு எத்தனை தூறு போட வேண்டும், இதையெல்லாம் முடிவு பண்ணி அரசாணை வெளியிட்டு பணம் ஒதுக்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி. எடப்பாடியார் அதை செய்தவர் கேட்டாங்க பாலாஜி அன்றைய அமைச்சர். அதையெல்லாம் மறைச்சு நானும் மெடிக்கல் காலேஜ் கேட்டேன். அதை நடந்து வாட்ஸ்அப் போட்டேன், ரீல்ஸ் விட்டுங்க. நானும் ராமூர் ரோட்ல விருதுநகர்ல அரசு மருத்துவமனைக்கு போற மிகப்பெரிய இடைக்கால ஒரு பாலத்தை கட்டணும். வேலை முடிஞ்சு அதிகாரி திறந்து சார். இப்படியாக எந்த நாட்டில் எல்லாத்தையும் மரக்கடிக்க பாக்குறாங்க. பெரிய புயல் சொல்றாச்சு, நான் உங்க கூட மறக்கணும்னு சொல்லி எவ்வளவு தெரிவிச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க பெரிய புயல் சொல்றாங்க. இந்த கல்லூரி கட்டு காலேஜ் எதுக்காக போய் பார்க்க போவேன், அது பெரிய செய்தியாக்க மாட்டேன். வந்த செய்தி இதுவே போனது நடக்கிறாங்களா, வெயிட் அடிக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது, நைட் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது.
பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்துக்கு முடிவடைந்து விடும், பாலம் நடந்து விடும், வண்டிகள் போய்விடும், வெடி அங்க வெடி அங்க வெடி வெடி குண்டை வச்சு பாலம் தாக்குறாங்க. என்னப்பா பாலம் நாட்டுல பாலம் ஒரு பிரச்சனையாப்பா? என்னப்பா எதிர்பார்க்கு என்ன? இப்ப பாலம் ரயில்வே பாலத்துக்கு 3 மாதம் பேப்பர்ல எடுத்துக்கிறாங்க. ரயில்வேக்கு 3 மாதத்துக்கு 67 கோடி ரூபாய் ஒதுக்கணும். சிவகாசி சாட்சாவும் ரயில்வே பாலம், திருத்தங்கல் சிவகாசி ரயில்வே பாலம், அங்க சாத்தூர் இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் 3 மாதத்துக்கு அடிப்படை திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு 67 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அரசாணை நம்பர் இருக்கு. இந்த பேப்பரை முதல்ல நம்ம ஐடி நிர்வாகிய எடுத்து போட்டுட்டாங்க. வந்துச்சு அரசாணை எல்லாம் போட்டு நீ போய் போட்டு போய் நாங்க அரசாணை எந்த வருஷம் 2021 அரசாணை பணம் ஒதுக்கியாச்சு. நாங்க அடிக்கிறது நாள் முடிச்சாச்சு. கோர்ட்டுக்கு போய் வந்து தேவையாட்டா 3 செய்ய தேர்தல் வந்துச்சு, ஆட்சி படம் நெல் போச்சு. அதை 3 வருஷம் பெண்டிங் ஆக்குறதுதான் திரும்ப செஞ்ச மிகப்பெரிய தவறு. தப்ப பண்ணது நீ தவறு பண்ணிட்டு 3 வருஷம் செஞ்சோம்னா இவங்க செஞ்ச இவங்க கொண்டு திட்டத்தை தான் எங்களை பொறுத்து ஒரு மனதார உங்களை பார்க்கணும். நாங்கள் கொண்டு திட்டத்தை நாங்கள் தான் அதற்கு கருவில் இருப்பவன், கருவை உருவாக்கியவன் கெட்டிக்காரனா பிறந்த பின்னாடி வளர்த்து நாங்கள் வச்ச பேருக்கு புதுசா ஒரு பேரை வைக்கிறோம் கெட்டிக்காரனா. கஷ்டப்பட்டு நாங்க நீங்க வந்து அந்த பேர் நினைச்சா இது தப்பா இல்லையா? இந்த அறிவுரை அன்னைக்கு வந்து பேப்பர் செய்தி அதுல வந்து என்ன ஒன்று சிவகாசி திருத்தங்கம் மற்றும் சாத்தூர் ஆகிய 3 ரயில்வே தடங்களில் புதிய மேம்பாலம் அமைக்க அரசாணை வெளியீடு. முதல் கட்டமாக 67 கோடியே 54 லட்சம் நிதி ஒதுக்கீடு. இப்படியாக சிவாஜிக்கார மக்கள் இப்படியா இந்த ரயில் எதிர நிற்கிறது. முதல் வந்து 12 மீட்டர் போட்டாங்க. சேலச கூட பிரச்சனையா இருந்துச்சு, வீடு ரொம்ப இடிக்க வந்துச்சு. நான் தான் 12 மீட்டர் இங்கேயே ஆக்குறேன். அங்க ராஜபாளையம் ஆலங்குளம் ரயில்வே பாலத்துக்கு 12 மீட்டர், முருகநகர் ராமக்கோடு பாலம் 12 மீட்டர், எல்லாத்தையும் 5 பாலத்துக்கு சுற்றி போட்டது அண்ணாச்சிருக்கா. 2 திறந்து வச்சுட்டோம், 3க்கு பணம் ஒதுக்கிட்டோம். ஆட்சி மாற்றம் வச்சு நீங்க வந்தீங்க, காலத்தை நிப்பாட்டினீங்க, அப்படி லேட் பண்ணீங்க, திரும்ப அதுக்கப்புறம் டெண்டர் வச்சு வேலை செஞ்சீங்க. அதை நான் மோசம் நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பணி இருக்கு. ஏதோ நீங்க தான் கொண்டு வந்த மாதிரி, நீங்க தான் யோசித்த மாதிரி மத்திய அரசு உங்களால பெருசா முடியுமா? மத்திய அரசு யார் இருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி இருக்காரு, எங்க டாடி இருக்காரு. நாங்க சொன்னாக்கா ரயிலுக்கு அனுப்பி கொடுப்பாரு. மாணிக்கால சொன்னா அனுப்பி கொடுக்க மாட்டாரு. மாணிக்கால இந்த ஊர்ல ஏதாவது செஞ்சுக்காரையா? ஒண்ணுமே செய்யாம நேற்று வந்து புழுறாங்க. இருந்தாலும் ஏதோ செஞ்ச மாதிரி இவ்வளவு நாடகமா 3 பேர் எம்பிங்க மாறிட்டாரு இந்த தொகுதியில. ஏதாவது ஊர் நுழைஞ்சிருக்காரு. ஒண்ணுமே செய்யாம 2 அமைச்சரை கொடுத்துக்கிட்டு நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க நாட்டுக்கு தேவையா? ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அது மாதிரி நாட்டுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. அண்ணா திமுக திமுக 2 தான் பலமான கட்சி. நாங்க மாத்திக்கலாம், வேற கட்சிக்கு வேலையே இல்லை. ஒண்ணு நாங்க ஆகணும், அவங்க வாரண்டு திமுக, அதை பத்தி கவலை கிடையாது. ஒண்ணு அண்ணா திமுக திமுக, இதுதான் மக்கள் முடிவு. எங்களை தொத்திக்கிட்டு வர உடனே இவ்வளவு பொறுப்பு எதிர்த்தியா அண்ணா 10 வருஷ காலத்துல ஒண்ணு செய்ய பின்னாடி திரும்பி பாருயா, வரலாறு திரும்பி பாரு. ரயில்வே மேம்பாலத்துக்கு பின்னாடி போட்டது யாரு? அதற்கு மண் பரிசோதனை செய்தது யாரு? பணம் ஒதுக்குறது யாரு? மத்திய அரசு பென்ஷன் வாங்குறது யாரு? யாரு பிற்பாட்டினா பணத்தை திருப்பு. எல்லாத்தையும் பணத்தை வெளியே போட்டாம மக்கள் ஏமாத்துறாங்க. காலையில திறந்திருக்க எங்க ஆளுங்க ரைட் இருக்காங்க, 10 கோடி அடிச்சுட்டாங்க. விதை ஓட்டுறது யாரு? பேப்பரை கொடுத்தாங்க. அதை விட இன்னொரு ரயில்வே கோட்டா பொறியாளர் கொடுத்து ரயில்வே இதுல வந்து நான் பார்த்துட்டு பரிசோதனை பண்ணதெல்லாம் வீடியோ வந்துச்சு. இது நிறைய வீடியோ தேடிருக்காங்க. 18, 19, 20, 21 கூட எடுத்துருக்காங்க. மாறுங்க மண்டபத்தை கூட இந்த மாதிரி பிடிச்சு கொடுக்கும். நீ செய்தி சுடுகாட்டு பில்டிங் இருக்க, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். அது சுடுகாட்டு யாரு இருக்கிறானா அது தேவை, அது உனக்கு தேவை கட்டிக்கும். உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல கட்டிக்கும். உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல சுடுவாங்க. நான் வந்தவன மாதிரி இடத்துல கட்டிருப்போம். நீ சுடுகாட்டில் கட்டிட்டு
நீ அங்க பில்டிங் கட்டு, அதுக்கு நான் பணம் கொடுக்கல, அதுக்கு எந்த வேலையும் செய்யல. அது போக நகராட்சிக்கு சிவகாசி நகராட்சி இருக்கிறவங்க 50 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வாங்கி கொடுத்து யாரு? நான் தான் வாங்கி கொடுத்தேன். திமுக கவர்மெண்ட் 50 கோடி சிறப்பு நிதி வச்சு டெண்டர் வச்சுட்டு போன பணத்தை வேற டெண்டர் வச்சுதான் நீங்க வந்து வேலை வாங்கினீங்க, வேலை செஞ்சீங்க, கல்லூரி போட்டீங்க. ஆனா மக்களுக்கு தெரியும் 50 கோடி பணம், 50 கோடி ரூபாய் பணம், 38 கோடி திட்டங்களுக்கு அந்த பணிதான் நடந்தது. ரோடால யார் வந்தது? அது போல 1-2 பணி செய்யுங்க. அது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய கடமை. புதுசா என்ன பண்ணுவீங்க? இந்த 5 ரயில்வே பாலம், வெள்ளூர் ஒரு பாலம், ராஜபாளையம் ஒரு ரயில்வே பாலம், சிவகாசி 2 பாலம், சாத்தூர் ஒரு பாலம், 5 ரயில்வே பாலங்களுக்கும் அனுமதி மத்திய அரசு வாங்குது. பணம் ஒதுக்கீடு 2 முடிச்சிட்டோம். 3க்கு ஆரம்ப கட்ட நில கையகப்படுத்துறது பணமும் ஆரம்ப கட்ட நிதி உதவியும் அரசாணை வெளியிட்டு அல்லாதீங்களா? இதை நீ ஒத்துக்கொள்ளணும் இல்லையா? நீ ஒண்ணு சொல்லலாம், உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்தீங்க, அரசாணை கொடுத்தீங்க, பணம் ஒதுக்குறீங்க, மீதி பணத்தை நாங்க ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்து சொல்லு பாராட்டு. மீதி பணம் ஒதுக்கிருக்கீங்க, 44 கோடி 16 கோடி ஒதுக்கிருக்கீங்க, பணி செஞ்சிருக்கீங்க, இதை காலிதான் செஞ்சிருக்கீங்க, ரைட், அதை பாராட்டுறோம். அதான் நாங்களே 10 வருஷம் ஒண்ணுமே செய்யாத மாதிரி நாடகம் போடுற வத்தியா ஒரு காலம் அண்ணா திமுகவுடைய கடைக்கோடு தொண்டன் இருக்கிற வரை திமுக ஏமாற்று நாடகம் சகாசி சொல்லி நடக்காது. ஆகவே நீ இதெல்லாம் சொல்லணும். ஐடி எல்லாருமே செல்படி இயக்கக்கூடியவங்க தான். டக்கு நம்முடைய ஐடி ஒரு செய்தி வந்து அடிச்சுட்டுங்க, கட 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 திருப்பி விடுங்க, கட 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 ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உண்மையான விஷயங்களை உடனடியாக சொல்லுங்க. திறமைசாலி ஒருத்தர் புதுசா வந்து யாரோ அடிச்சு விடுறா, பயங்கரமா விட்டுருங்க, பாலத்துல போட்டு அடிச்சு போயிட்டு மாதிரி போயிட்டுங்க. அது போடுங்க, உண்மைதான். நாம செஞ்சதை சொல்லாதனாலதான் நமக்கு பிரச்சனையே. செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரிங் ரோடு வருது, இதுலயும் நடந்தாங்க பண்ணி டக்கு டக்கு நடந்து நம்ம நடந்து குடிமரசு கொண்டு டக்கு 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 நம்ம நடந்துட முடியாது. அதுக்கு இப்ப இடம் எடுத்து 4 இடம் எடுத்துக்க நடக்குது. அதுக்கு இடம் எடுத்து கொடுத்து அதுக்கு பணம் தூக்கி எல்லாம் நம்ம தான் ஆட்சி படத்தால் நிப்பாட்டாங்க. இப்ப வேலை செய்யறாங்க, அதெல்லாம் ஒண்ணுங்க. இப்ப அந்த பணி செய்து அதுக்கு பாராட்டுங்க. நாங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரி நீ முடிஞ்ச உன்னால நீயா சுயமா இது செய்ய முடியுமா? ரயில்வே மேம்பாலத்துக்கு அனுமதி போய் டெல்லியில வாங்க முடியுமா? ஒரு பாலத்துக்கு வாங்கி பார்ப்போம். நீ டெல்லி மாநகராட்சி இருக்க என்ன பணி நடக்குது? ஒழுங்க குப்பையவா அப்படிங்கிற மாநகராட்சியில நான் போட்டு கொடுத்த டேப்ல, நான் போட்டு கொடுத்த பைப்ல ஒழுங்கா தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையா? ரயில்வே மேம்பாலம் எங்க ரிங் ரோடு ரயில்வே மேம்பாலத்துக்கு 2 மேம்பாலத்துக்கு பெர்மிஷன் வாங்க முடியாது. டெல்லி இவங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, இவங்க போக மாட்டாங்க, முறையா போய் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை கரப்ஷன் கலெக்ஷன் கிடைச்சா போகலாம். மக்கள் சேவை செய்ய மாட்டாங்க. போய் டெல்லியில போய் அந்த ரயில்வே அமைச்சரை போய் பார்க்கணும், ரயில்வே கோட்டை பொருளாளரை போய் பார்க்கணும், நிதி அமைச்சரை போய் பார்க்கணும், பெர்மிஷன் வாங்கணும். இத்தனை வேலையும் இருக்கு. செஞ்சாதான் ரயில்வேல பாலத்தை போட முடியும்ப்பா. என்னமோ ரயில்வே பாலம் நீ கொண்ட மாதிரி கடவுளுடைய மத்திய அரசு இல்லாம அண்ணாதிமுக இல்லாம இந்த பாலம் வந்துச்சு. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, நாடகம் போடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நாடகம் இப்படி ஏதாவது என்ன செஞ்ச யாருக்கு மெடிக்கல் காலேஜ் 350 கோடிக்கு கொண்டு வந்தாங்க. எனக்காவது நடந்தாலும் பாக்குறாங்க, எனக்காவது வாட்ஸ்அப்ல போட்டுட்டா மெடிக்கல் கல்லூரியுடைய வேலை முடிந்து விட்டது, பணி நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஆபரேஷன் கேட்டார், இதுதான் வந்து நோயாளி தங்கிருந்த விடுதி, இதுதான் வந்து புற்றுநோய் சிகிச்சை பிரிவு, இதுதான் காசநோய் பிரிவு அப்படின்னு காட்டுறாங்க. என்னப்பா புதுசா ஆரம்பிக்கிறீங்க? என்ன புதுசா இருக்காங்க? லைட்டை போட்டு விடுறீங்க, நீங்க கரண்ட் முன்னாடி வெடிக்கிறீங்க. அதே ஒரு எடுத்து போறாங்க. முதல் நாளிலே பல்ப் வெடித்து பட்டாசு வெடித்தது போறாங்க. என்னடா பல்ப் மாட்டீங்க? காலம் திறக்க போறாங்க, முதல்ல லைட் டபுள் வெடிச்சுச்சுன்னா இந்த பல்பு பூரா நாங்க அஞ்சாவது நாட்களுக்கு பூரா மாத்தணும். அந்த நீங்க போடுற குழாயை பூரா மாத்தணும். அதுல என்னென்ன ஊழல் பண்ணிக்கிறது அதை பூரா விசாரிக்கணும். இதை நான் சொன்னேன், இதுக்கு பதில் எவரும் சொல்லவே இல்லை. இதுல ஊழல் நடக்குதுன்னு சொன்னேன். உடனடியா வந்து ஆச்சான்னு அப்பா உண்மை உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், தெரிய பேசாது. நாங்கள் அதுக்காக வந்து அதிமுக வந்து
ஒரு முழுமையாக எந்த தவறும் செய்யாத நபர்கள் நான் சொல்ல மாட்டேன். எங்கோ ஒன்று தவறு நடக்கலாம். ஆனா திமுக தவறு மட்டும்தான் நடக்குது, நல்லதே நடக்குது. நல்லதே நடக்குது. தவறு நல்லா இருக்கக்கூடிய திமுக ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே திமுக காலகாலமா உழைச்சிட்டு நொந்து என்ன சொல்றதுமா, நீங்க ஆட்சிக்காங்க அதான் சரியா இருக்கு, எங்களுக்கு மரியாதை இருக்கு. இப்ப ஆட்சிக்கு திரும்ப நாங்க வந்தாலும் இந்த ஆட்சி நீடிச்சாலும் எங்களுக்கு மரியாதை சொல்றது யாரு? அடிப்படையில் திமுக கூட திமுக குழம்புக்கு போனா பார்த்தீங்கன்னா திமுக வேஷம் போட்டு அவன் ஊரை சாப்பிட்டு இருக்கான், நல்லா சாப்பிட்டு இருக்கான். அந்த இதெல்லாம் விட்டு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிக்கக்கூடிய திமுகவுக்கு பாடம் கொடுக்கிற பணியை PL8 நீங்க செய்ய வேண்டும். பாகிஸ்தானி முகவர்கள் நீங்க செய்ய வேண்டும். பணியை சிறப்பா செய்ய பேச நானே புரிஞ்சுட்டீங்க. கருத்துக்களை உள்வாய்க்க சொன்ன கருத்து உள்வாய்க்க நம்முடைய செய்த திட்டங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் மறக்கடிச்சு ஒரு கூட்டத்தையே கூட்டி எல்லாத்தையும் வரவழைச்சு ஒண்ணுமே 4 வருஷம் செய்யாம எப்பயும் ஒண்ணும் செய்யல, எம்எல்ஏ ஒண்ணும் செய்யல, ஆட்சியும் ஒண்ணும் செய்யல, அதிகாரத்துக்கு யாருக்கும் ஒண்ணும் செய்யல, ஒண்ணுமே செய்யாம நம்ம போட்ட விலை அதான் முளைச்சு அதான் நிக்கும் போது நான் தான் போட்ட விலை, நான் தான் போட்ட விலை, இது ஏன் விலை தான் இருக்கா ஓவதா ஏன் விலை தான் முளைச்சது நாடு, முளைச்சது தானா முளைச்சு மத்திய அரசு சேர்ந்து முளைச்சு துறையின்றது. மத்திய அரசு தான் பெருசு சொல்லாம 4 கோடி தான் மத்திய அரசு கொடுத்தது. உனக்கு தெரியுமா எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க? தெரியாம தமிழ்நாட்டுடைய திமுக அரசு தென் மாவட்டங்களே வச்சிருக்கிறது. தென் மாவட்டத்துக்கு எந்த விதமான நிதி பங்களிப்பும் கொடுப்பதே கிடையாது. எடப்பாடி ஆட்சியில தான் சிங்கிள் ரோடெல்லாம் டபுள் ரோடு ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சி 4 வழி சாலை உருவாக்கப்பட்டது, சாலைகள் சீர் செய்யப்பட்டது, பாலங்கள் எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டது, எல்லா கிராமங்களும் பஸ் விடப்பட்டது, தொழிற்சாலைகள் வரப்பட்டது, தொழிலதிபர்களுக்கு உறுதியாக இருந்த ஆட்சி அண்ணாவின் ஆட்சி. பட்டாளி தொழிலாளி இருந்தாலும், நெசவு தொழிலாளி இருந்தாலும், விவசாய தொழிலாளி இருந்தாலும் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த ஆட்சி வேண்டுமா? இத்தனை பேரை கெடுக்கின்ற ஒரு குடும்பமான திமுக ஆட்சி வேண்டுமா என்ற கேள்வியை மக்களிடத்தில் வைக்க வேண்டும். திமுக ஆட்சி அந்த குடும்பம் தான் வாழ்கிறது. தமிழ்நாடு முழுக்க அவரை சுற்றியில் இருக்கிற ஒரு சில பேர் வாழ்கிறார்கள். ஆக நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சொன்னார், தமிழகம் தலைநிமிர்ந்து இருக்கணும் சொன்னார், மத்திய அரசோடு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடித்து பல கோடி நிதிகளை பெற்று தொழிற்சாலைகளையும் தொழில் முதலீடுகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பாளர்களுக்காக இல்லாத முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு செயல்படுங்கள். உறுதியான பங்களிப்பை நான் உங்களுக்கு தருகிறேன், மரியாதை தருகிறேன். எடப்பாடி முதலமைச்சராக மே மாதம் 5ஆம் தேதி பதவியேற்கிறார். அந்த நாளிலே அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய முக்கியமான நானும் ஒருவராக இருப்பேன் என்று அறிவித்திருக்கிறேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல ஒரு உதவியை செய்வேன். இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த தொகுதி மக்களுக்கும், இந்த பகுதி மக்களுக்கும், இந்த மாவட்ட மக்களுக்கும் தேவையான நல்ல திட்டங்களையும் கொண்டு வருவேன். அதற்கு களப்படி நீங்கள் ஆற்றுங்கள்.